இறந்த பையனுக்கு மீண்டும் உயிர் வந்ததா? அப்பர் பாடின ஒரு பதிகம் இதை செய்தது. வணக்கம். போன வீடியோவுடைய தொடர்ச்சியா நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து பார்ப்போம். சீர்காழியிலிருந்து கிளம்புன அப்பர் காவிரி கரையோரமா தலை யாத்திரை செஞ்சுட்டு திருவாவடுதுறைக்கு வந்து செம்பொன் தியாகேசரை பார்த்து நம்பனை நால்வேதங்கரை அப்படின்ற பதிகம் பாடுறாரு. பிறகு திருச்சத்தி முற்றம் போய் சிவகொழுந்தீசரை பார்த்து எனக்கு ரொம்ப வயசாகிருச்சு, இறக்க முதல்ல என் மேல உங்க திருவடி படணும் அப்படின்னு வேண்டி கோவாய் முடுகி அப்படின்ற பதிகம் பாடுறாரு. ஈசன் அசரீரி மூலமா அப்பனே நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அங்க போய் பெரியாண்டாரேஸ்வரர் நமஸ்கரிக்கிறப்போ இறைவன் திருவடி இவருடைய தலையில் வைக்கப்படுகிறது. அதை உணர்ந்த அப்பர் ஆனந்த கண்ணீருடன் நினைத்திருகும் அடியாரை அப்படின்ற பாடல் பாடுகிறார். அவருக்கு அங்க கிடைச்ச அந்த அனுபவத்தால அங்கேயே கொஞ்ச நாள் தொண்டு செஞ்சுட்டு தல யாத்திரையை மறுபடியும் தொடங்கி திங்களூர் வாராரு. அங்க இருக்க தண்ணீர் பந்தல், திருமடம், அன்னசத்திரம் எல்லாமே இவருடைய பேர்ல இருக்கதை பார்த்து விசாரிக்கும் போது அப்பூதியடிகள் என்பவர் அவர் செய்கிற சேவை எல்லாமே இவருடைய பேரில் செய்வதாக கேள்விப்பட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். அங்க போனப்போ அப்பூதியடிகளுடைய மகன் இவருக்கு உணவு படைக்க வாழையில வெட்ட போன இடத்துல நாகம் தீண்டி உயிரிழக்க அந்த மகனை தூக்கிட்டு கோயில் வந்து ஒன்று கொலாமவர் அப்படின்ற பதிகம் பாடி முடிய இறந்த மகனுக்கு மீண்டும் உயிர் வருது. ஒரு நாள் திருவாரூர் போக ஆசை வந்து அங்கே போய் சில நாட்கள் தங்கி தொண்டு செஞ்சுட்டு திருப்புகலூர் வரும்போது அங்கே தங்கியிருந்த சம்பந்தர் இவர் வருவதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஊர் எல்லைக்கு வந்து இவர் வரவேற்கிறாரு. அப்புறமா சம்பந்தர் அப்பரே திருவாரூரில் நீர் வரும்போது என்ன விசேஷம் அப்படின்னு வினவ அங்கே திருவாதிரை தரிசனம் கண்ட அப்பர் பெருமான் முத்துவிதானம் அப்படின்னு பாடலை பாடுறாரு. அதை கேட்ட சம்பந்தர் நானும் திருவாரூர் போய் தியாகராஜ பெருமானை தரிசிச்சுட்டு வாரேன்னு கிளம்ப நீங்க திரும்ப வரும் வரை நான் காத்திருக்கிறேன்னு அப்பர் சொல்றாரு. திரும்ப சம்பந்தர் வர்றப்போ அப்பர் ஊர் எல்லைக்கு போய் வரவேற்கிறாரு. அப்பிறகு இருவரும் இணைந்து திருவேழிமிழலை போக அங்க பஞ்சம் நிலவுது. அதனால 2 பேரும் கவலைப்பட இறைவன் கனவுல தோன்றி உங்கள் அடியார்கள் பசி போக்க தேவையான பொற்காசை விமான பீடத்தின் கீழ் வைப்போம் அப்படின்னு சொல்ல அது மூலமா அந்த ஊர் பசியை போக்குறாங்க. அதுக்கப்புறம் நாவுக்கரசர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை அடுத்த பாகத்துல பார்க்கலாம். மேலும் உங்க மனசுல ஏதும் விடை தெரியாத ஆன்மீக கேள்விகள் இருந்தா அதை தயங்காம டிஎம் பண்ணுங்க. எனக்கு பதில் தெரிஞ்சா நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஓம் நம சிவாயே.